ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாங்கள் ரீசெண்டாக கேரளா ட்ரிப் போயிருந்தோம். நாங்கள் எங்கெங்கெல்லாம் போயிருந்தோம், என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்றதை இந்த வ்ளாகில் பார்க்க போகிறோம். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நாங்கள் ஆகஸ்ட் மந்த் இந்த ட்ரிப் போயிருந்தோம். ஆகஸ்ட் 15 லீவ் இருந்தது இல்லையா, அப்போ பிளான் பண்ணி போனது. சென்ட்ரல்லேருந்து ஆலப்பி போகிற ட்ரெயினில் த்ரிசூருக்கு புக் பண்ணியிருந்தோம். மெயினாக நாங்கள் போகணும்னு நினச்சது குருவாயூர் டெம்பிள் தான். வெட்னஸ்டே நாங்கள் ட்ரெயின் ஏறி இருந்தோம். தேர்ஸ்டே சாமி பார்க்குறதுக்கு. கேரளா வந்துட்டாலே எங்கே பார்த்தாலும் ஒரே க்ரீனாக ஒரு சில்னஸோடு நல்லாயிருக்கும். நாங்கள் ஒரு ஸ்டாப் முன்னாடியே அந்த மெயின் டோர் வழியாக அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வந்தோம். அந்த இயற்கை காற்று சூப்பராக இருந்தது. த்ரிசூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து த்ரிசூர் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே வாக்காக போயிட்டோம். மேப்பில் போட்டாலே வந்துடும் நமக்கு. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஆட்டோஸும் நிறைய இருக்குது. ஆனால் ஆட்டோவில் போகிறத விட நம்ம நடந்தே போயிடலாம். ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஓரளவுக்கு வாக்கபிளாக தான் இருக்குது. த்ரிசூர் பஸ் ஸ்டாப்பில் போயிட்டு குருவாயூர் பஸ் எங்கே வரும் அப்படின்னு கேட்டுட்டு தான் நாங்கள் ஏறணும். ஏன்னா பஸ்ஸில் மோஸ்ட்லி அந்த மலையாளத்தில் தான் போட்டிருக்கு. குருவாயூர்னு இங்கிலீஷில் போட்டிருந்தா கூட நம்ம கண்டுபிடிக்கலாம், ஆனால் ஃபுல்லாகவே மலையாளம்தான். ஸோ கேட்டுட்டு ஏறுங்க. நாங்கள் ஒரு ப்ரைவேட் பஸ்ஸில் தான் ஏறியிருந்தோம். 30 to 40 மினிட்ஸில் குருவாயூர் ரீச் ஆகிடலாம். குருவாயூர் பஸ் ஸ்டாப்பிங் இறங்கினோன்னே நாங்கள் ரூம் எடுக்கலான்னு தான் ஃபஸ்ட்டு யோசிச்சுருந்தோம். பட் ஆனால் நம்ம தர்ஷன் பார்த்துட்டு உடனே த்ரிசூரில் போய் ரூம் எடுத்துக்கலாம். ஏன்னா அங்கேருந்து தான் நம்ம மெயின் லொக்கேஷன்ஸ்க்கு வேறு போகிறதுக்கெலாம் நல்லா ஈஸியாக இருக்கும். அதனால் பக்கத்தில் ஒரு டார்மெண்ட்ரி இருக்குது. குருவாயூர் டெம்பிள்லேயே மெயின்டைன் பண்ணுறாங்க. 30 rupees ஃப்ரெஷ்அப்க்கு சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம வேணும்னா ரூமும் எடுத்துக்கலாம். அங்கே போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தான் நாங்கள் தர்ஷன் பார்க்க கிளம்பிட்டோம். இந்த பஸ் ஸ்டாப்பிங்லேயே ரெஸ்ட் ரூம்ஸும் நிறைய இருக்குது. ஆனால் அங்கே விட இங்கே கொஞ்சம் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. 30 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் ஒரு 9 o'clock போல் தான் க்யூக்கு போய் நின்றோம். அப்போவே ரொம்ப கூட்டமாக தான் இருந்தது. திடீர்னு நல்லா மழை வேறு பெஞ்சுது. நல்லா மழை பெய்யுது, அப்புறம் வெயில் அடிக்குது, மழை பெய்யுது, வெயில் அடிக்குது. இதே மாதிரி தான் இருந்தது. ஆஸ் யூஷுவல் மொபைல் ஃபோன்ஸ் அலௌட் இல்லை. ஸோ தர்ஷன் பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். குருவாயூரில் ஆனையோட்டம் ரொம்ப ஃபேமஸ். மார்ச் மந்த் அந்த ஃபெஸ்டிவல் நடக்கிற சாமியை சுமக்கிற அந்த யானைக்காக ஒரு ரேஸ் வைப்பாங்க. ஸோ யானை பார்க்கலான்னு தான் பார்த்தோம். ஆனால் க்யூவில் போயிட்டு வர வரைக்குமே யானை இல்லை. இப்போ தான் நாங்கள் ரிட்டன் ஃபோட்டோ எடுக்க வரப்போ தான் யானை பார்த்தோம். அடுத்து நாங்கள் பார்க்க போனது மம்மியூர் சிவன் டெம்பிள். குருவாயூர் போகிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக பார்க்க வேண்டிய கோயில். உதகை நகரம் கடலில் மூழ்கிறப்போ அந்த கிருஷ்ணர் சிலையை எடுத்துட்டு வாயு பகவானும் குரு பகவானும் இந்த பூமியில் இடத்த தேடி வந்தப்போ சிவன் தவம் இருந்த இடம்தான் குருவாயூர். அந்த குளக்கரையிலேயே அவரோட சிலையை வச்சிடுறாங்க. சிவன் இந்த இடம்தான் கிருஷ்ணருக்குரிய இடம்னு சொல்லி விட்டு கொடுத்து அதன் பக்கத்துலேயே அவரோட கோயிலையும் அமைச்சுக்கிறாரு. அதுலேருந்து மகிமையூர்னு சொல்லப்படுது. காலப்போக்கில் மம்மியூர்னு மாறிடுச்சு. இது இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி. நெக்ஸ்ட்டு நாங்கள் ரூமுக்கு செக்இன் பண்ணிட்டோம். த்ரிசூரில் தான் ரூம் புக் பண்ணியிருந்தோம். ரொம்ப அஃபர்டபுளான ப்ரைஸில் அங்கேயே சர்ச் பண்ணி பார்த்து புக் பண்ணிவிட்டு வந்திருந்தோம். booking.comல இந்த ஹோட்டல் இருக்கும், வெல்கம்ஸ் ஹோட்டல்னு த்ரிசூரில். 1 டேக்கு 1500 தான் வரும் சார்ஜஸ்ஸு. ஏசி ரூம் தான். ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டிவியும் இருக்குது. அஃபோர்டபுளான ப்ரைஸில் 1 டே ஸ்டேக்கு இது ஓகேவாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம்ஸ் ஹோட்டல் booking.comல சர்ச் பண்ணிங்கன்னா வரும். லக்கேஜ்லாம் வச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் சீரீஸ் பார்க்கலாம் சொல்லிவிட்டு தேர்ஸ்டே ஆனால் நம்ம ஹார்ட் பீட் சீரீஸ் வந்துருக்கியா, அதை கனெக்ட் பண்ணி பார்த்துட்ருந்தோம் கொஞ்ச நேரம். அப்புறம் வெளியே கிளம்பியிருந்தோம் டின்னருக்காக. டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே பைக் ரெண்ட்டுக்கு எடுக்கணும், அதுவும் பார்த்துட்டு வரலான்னு போயிருந்தோம். டின்னருக்கு பரோட்டா, சிக்கன் கறி, ஃபிஷ் கறி எதாவது சாப்பிட்ருந்தோம். டின்னர் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டோம். பைக் ரெண்ட்டும் பேசியாச்சு. ஆனால் மார்னிங் தான் எடுக்க போகிறோம். ஏன்னா முன்னாடியே எடுத்தால் நமக்கு தேவையில்லாத சார்ஜஸ் தான் வரும். நாளைக்கு தான் நம்ம போகிறதா, அதனால் 6 o'clock போய் பைக் எடுத்துக்கலாம் அப்படி சொல்லி வந்துட்டோம். டியோ பைக் தான் எங்களுக்கு கிடச்சிது. ராயல் என்ஃபீல்ட்லாம் ஆல்ரெடி புக்காக இருந்தது. 600 சார்ஜ் பண்ணுறாங்க 1 டேக்கு. பெட்ரோல் அது இல்லாமல் நம்ம போட்டுக்கணும். ஹெல்மெட்டு மஸ்ட்டு. ஸோ அதுக்கும் சார்ஜஸ் 100 50 வாங்கியிருந்தாங்க. லைசன்ஸ் நமக்கு முக்கியம். ஒரு ஐடி ப்ரூஃப் வேணும்.
இது இருந்தால் மட்டும்தான் நமக்கு தருவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம டெபாசிட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே பைக் ரெண்டல்ஸ் அவைலபிளாக இருக்குது. நாங்களும் அந்த மிஸ்டேக் தான் பண்ணியிருந்தோம். லைசன்ஸே எடுத்துகிட்டு வரல, வெறும் ஆதார் மட்டும்தான் இருந்தது. நாங்களும் டெபாசிட் பண்ணி தான் பைக் எடுத்தோம். நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு அதிரப்பள்ளி எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். ஸ்டே கனெக்டட் காய்ஸ். பாய்.